நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு, பரிமாறன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம இருக்காது சரியா? முதல்ல வந்து உட்காரு, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். அக்கா வந்துட்டீங்களா? வாங்கக்கா, டின்னர் தயாரா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. நான் டின்னர் முடிச்சிட்டேன். சுஹானா, நான் தான் சொன்னல டாட், நான் சாப்பிட்டுட்டேன்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு என் மேல கோவமாவே இருப்ப? எத்தனை நாளைக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருப்ப? ஏன் எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? பொண்ணுங்க மறு வீட்டுக்காக பிறந்த வீட்டுக்கு வரும்போது நேரா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுப்பாங்க. ஆனா நீ என்னை ஏறெடுத்து பார்க்க கூட இல்ல. அதுவும் நான் உன்னை இஷானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்கிறதுக்காகவா? அதுக்காகவா இந்த தண்டனை? பட் ஐ மஸ்ட் டெல் யூ, நான் எந்த வித தப்பும் செய்யவே இல்லை. நீ நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நீ நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் மனசறிஞ்சு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலமா. என்ன நம்பு. யா டாட், நீங்க எந்த தப்புமே பண்ணல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு பெஸ்ட் தான் கொடுத்திருக்கீங்க டாட். என்னோட சின்ன சின்ன ஆசையை கூட நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போ 5 வயசு இருக்கும். என் முட்டில சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு. நீங்க ராத்திரி பூரா தூங்கவே இல்லை டாட். என்னால வலிய தாங்கிக்க முடியாதோன்னு நீங்க டென்ஷனா இருந்தீங்க டாட். அப்புறம் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ப்ராஜெக்ட் இன்கம்ப்ளீட்டா இருந்தது. நீங்க ஆஃபீஸ் போகவே இல்லை. நீங்க ஃபுல் டே என் கூட வீட்டில் உட்காந்து ஊசி நூலை வச்சு எனக்கு அந்த பொம்மையை ரெடி பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோசி ஆண்டியோட பப்பி என்ன கடிச்சது. எனக்கு ரொம்ப வலிச்சுது. அப்ப நீங்க மித்ரா அங்கிள் கிட்ட என்ன சொன்னீங்க தெரியுமா? டாக்டர் மித்ரா, முதல்ல நீங்க இன்ஜெக்ஷன் எனக்கு போடுங்க, அதுக்கப்புறம் சுஹானாக்கு போடுங்க. நீங்க என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கல்ல டாட். உன் மேல அன்பு வச்சிருந்தேன்னு சொல்லாதம்மா. இப்பவும் அன்பு வச்சிருக்க. அந்த அன்பு என்னைக்கும் மாறாது, மறையாது. இல்ல டாட், இப்போ உங்களுக்கு என் மேல அன்பே இல்லை. One minute. ஞாபகம் இருக்கா? என்னோட 4th பர்த்டேக்கு நீங்க ஜெர்மனில இருந்து இதை எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க. பெஸ்ட். நீங்க அப்போ லண்டன் போயிருந்தீங்கல்ல டாட்? அப்ப எனக்கு இதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா, இது இங்க கிடைக்கலன்னு நீங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க.
ஞாபகம் இருக்கா? இது எனக்காக நீங்க ஸ்பெஷலா பண்ணதில்ல டாட். ஃபிஃப்த் பர்த்டே. Play school. A B C D E F A for apple, B for Dad. நீங்க எனக்காக இஷான் மாதிரி ஒரு பையனை எப்படி சூஸ் பண்ணீங்க டாட்? You always given me the best. Sorry. நீங்க கவலைப்படாதீங்க டாட். நான் அந்த வீட்ல தான் இருப்பேன். அந்த பையன் கூட. இஷான், என்ன நீங்க தானே அவனை செலக்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். என்னால இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த காலத்திலயும் நான் அங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாத. ஏன்னா மறுபடியும் என் ஃப்ரெண்டு கனடா போயிடுவான். ஹே, அவன் கல்யாணம் பண்றதுக்காக இந்தியா வந்திருக்கான். இலேஷ், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நீ வேணா தாராளமா போயிட்டு வாப்பா. அப்படி இல்லடா செல்லம், கண்டிப்பா நீ நிஷா கூட தான் வரணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இங்க பாரு, புரிஞ்சுக்கோ இலேஷ். உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் பெரிய லெவல்ல நடக்கும். கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி கட்டிட்டு வர என்கிட்ட நல்ல சாரி இல்ல. இத நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம் கேளு. பெரிய மாமி கச்சேரி வச்சப்ப ஒரு saree கொடுத்தாங்கல்ல, அத கட்டிக்கோ, முடிஞ்சது. அது இல்ல இலேஷ், அதுக்கேத்த பிளவுஸ் இல்ல, புதுசா வாங்குறதுக்கு என்கிட்ட காசும் இல்ல. நான் என்ன இல்ல, பண்றது சொல்லு. அந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படி என்னமா செலவாயிட போகுது நிஷா? கம்மியோ ஜாஸ்தியோ பணம் கொடுத்ததானே ஆகணும் இலேஷ். மாசம் முடியறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். அடடா, நான் மறந்தே போயிட்டேன். என் புருஷன் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல. இங்க பாருமா, நான் ஒன்னும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் இல்ல. எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க போகுது. நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூல நான் பாஸ் ஆகி கண்டிப்பா வேலையில சேர்ந்துருவேன். நாளைக்கு உனக்கு இன்டர்வியூவா? ஆ, நிஜமாவா? ஆ. ஏன் என்கிட்ட இத முன்னாடியே சொல்லல? இல்லம்மா, இலேஷ், முதல்ல அது- இப்ப வா, உட்காரு. நீ இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. இன்டர்வியூக்கு தயாராகு. இல்ல, நான் அந்த காசு நான் உன் கூட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன். போதுமா? இந்த முறை இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோ, ஓகேவா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்க இருக்கு? இங்கதான், இந்தியாக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும். கரக்பூர் இலேஷ். சரி, அதை விடு. பானிபட் யுத்தம் எப்ப எத்தனை தடவை நடந்துச்சு? எப்போ எத்தனை தடவைன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? 3 தடவை இலேஷ். எந்த வருஷம் சொல்லு. அதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? அதெல்லாம் பழைய விஷயமாச்சு. இப்போ உள்ளதான் எனக்கு தெரியும். 1526, 1556, அப்புறம் 1761ல நடந்துச்சு. 1556க்கு அப்புறம் 1761க்கு டைரக்டா வந்துட்டாங்களா? எவ்வளவு பெரிய கேப் அது! அத்தனை நாளைக்கு வீரர்கள் லீவ்ல போயிட்டாங்களா? இலேஷ், உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவ. ஐயோ நிஷா, நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போலமா? இது வேலைக்கு உண்டான இன்டர்வியூ. நான் ஹிஸ்டரி டீச்சரா ஒன்னும் போகல. இலேஷ், இங்க பாரு. நீ கண்டிப்பா இந்த ஜாப்ல சேர்ந்தே ஆகணும். பணத்துக்காக சொல்லல இலேஷ், என்னோட சுய மரியாதைக்காக சொல்றேன். ஒரு விஷயத்த மறந்துடாத. சுகானாவும் இப்ப இந்த வீட்ல இருக்கா. நீ வேலைக்கு போலன்றதுக்காக உன்னை அவ தப்பா பாத்திரக்கூடாது. அதை என்னால ஏத்துக்க முடியாது இலேஷ். இது சின்ன விஷயம் தானே. எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் என்ன அவ அந்த மாதிரி பாக்குறதுக்கும் என்ன அர்த்தம்? அவ உன்னை அந்த மாதிரி பாக்குறாளோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்ல இலேஷ். நான் இந்த வீட்ல கௌரவத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நிஷா, அப்ப எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம் இலேஷ். எனக்கு ஆஸ்தி பாஸ்தி எதுவும் வேண்டாம். நீ எனக்கு ஒரு அற்புதமான குடும்பத்தை கொடுத்திருக்க. அவங்க என்ன மருமகளா இல்ல மகளாதான் பாக்குறாங்க. அவங்க என் மேல காட்டுற அன்பு என்ன மெய் சிலிர்க்க வைக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை இலேஷ். ஆனா நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது இலேஷ். நிஷா, இனிமே என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு நான் கண்டிப்பா இன்டர்வியூக்கு போறேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நீ தானே செஞ்ச சஞ்சனா? அது சரி சஞ்சு, நான் உன்னை சஞ்சுன்னு கூப்பிடலாம்ல? தேங்க்ஸ். சரி, உங்க அக்காக்கு சமைக்க தெரியுமா இல்லனா சாப்பிட மட்டும் தான் தெரியுமா? அக்கா நல்லா சாப்பிடுவா. தெரியாதா? நல்லதா போச்சு. அப்படி இல்லனா உங்க அக்காக்கு வர கோவத்துக்கு சாப்பாடுல உப்பு அள்ளி போட்டுருவா, இல்ல காரத்தை கொட்டிடுவா. இதை சாப்பிடுங்க. டாலிகா, காஃபி.
500, 520, அப்புறம் ஒரு 70, அப்புறம் 30. அண்ணி ம்? இப்ப வரைக்கும் நீங்க கணக்கு புக்க பாத்துட்டு இருக்கீங்களா? முடிஞ்சது. கணக்கு முடிஞ்சது. நீங்களே பாத்தீங்கல்ல, சுகானாவால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியல. அப்படி என்ன அவளுக்கு அவசரம்? இது எப்பதான் சரியாகுமோ தெரியல. ஓஹோ ராதா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எல்லாம் சரியா போயிடும், கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் நம்பிக்கை இருக்கா? அண்ணே. ஆலோக், ஓ, தூங்க போறீங்களா? சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, சும்மா இல்ல. பேசலாம் தான் வந்தேன். அப்பா, ஒன்றும் இல்ல, என் மனசுல ஒரு விஷயம் தோணுது, அதை பத்தி உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கலாம் தான். என்ன? ஆனா லேட் ஆயிடுச்சு, நான் காலையில பேசிக்கிறேன். வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. ஆ, நல்ல காலம் ராதாவும் இங்க இருக்கா, 3 பேரும் கலந்தே பேசிடுவோம். அது சுஹானாவுக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது சுஹானாவுக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுகானாவுக்கு ப்ராப்ளமா? உங்களுக்கு தெரியுமா? ராணு தான் என்கிட்ட சொன்னான். ஆனா இந்த விஷயம் ராணுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் சின்ன அண்ணிக்கிட்ட எதை பத்தியுமே பேசலையே. இல்ல இல்ல, ராணு நேர்ல பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். அது வேற ஒண்ணும் இல்ல நீ, சுஹானா வீட்ல ஏசி இருக்கு, நம்ம வீட்ல ஏசி இல்ல இல்லையா? வேர்வை அதிகமா இருந்ததுனால சுஹானா ராத்திரி வெளியே வந்து உக்காந்துருக்கா. ராணு அதை பார்த்துருக்கா. ஓ. அதான் இஷான் ரூம்ல ஏசி போடலாமான்னு ராணு என்கிட்ட கேட்டா. அதான் நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஆலோக், அது எப்படி முடியும் சொல்லுங்க? இந்த வீட்ல மத்த மருமகள்களும் இருக்காங்கல்ல, ஒரு ரூம்ல மட்டும் ஏசிய போட்டு மத்த ரூம்ல விட்டுட்டா பார்க்க நல்லா இருக்காது. நாம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஆலோக். சரியா சொன்னீங்க அண்ணி. இதே தான் நான் ராணுகிட்டயும் சொன்னேன். ஆனா ராணு என்ன சொல்றான்னா, நிஷாவும் ரஜினியும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்றா. எது எப்படியோ சுஹானா நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா. அவ வீட்டில் அவ ரொம்ப வசதியோட வாழ்ந்திருக்கா. நம்ம வீட்லயும் அவளுக்கு ஓரளவுக்காவது வசதி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதான் சரின்னு தோணுது. இதுல எனக்கு எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ரஜினி நிஷாவும் ஃபேன்ல இருந்து பழக்கப்பட்டவங்க தான். அதனால அவங்க இத கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க பெரிய அண்ணி, சுகானா ஏசிலேயே வளர்ந்தவன். சுகானாவோட சந்தோஷம்தான் இஷானுக்கும் சந்தோஷம். அண்ணே, உங்களுக்கு இது சரின்னு தோணலன்னா வேண்டாம், விட்டுருவோம். நீங்க சரின்னு சொன்னா நான் ரஜினி கிட்டயும் நிஷா கிட்டயும் இத பத்தி பேசுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. ஆனா சரி, சரி ஆலோக், ஏசி வாங்குங்க.